இது படத்தையும் பார்த்துக்க தெரியணுங்க, சத்தமாக பேசு. ஹாய், நான் தான் அப்துல்லா ஹதாமி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்ஸ் சேனல்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என் தம்பி. இவன் தான் இஹான். இவன் தான் எங்களுக்கு வீட்டிலே எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. இந்த ஜேசிபி டாய் வந்து நான் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாங்க துபாயில் இருந்து கிஃப்டாக. சத்தமாக பேசு, ஸ்லோண்டா மெதுவாக ஸ்லோவாக பேசுன்னு சொல்கிறேன். மாடி விட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது, ஸ்லோன்னு ஒன்றே வாய்ஸை கம்மி பண்ணிடுறா அப்படியே. சரி பேசு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வர தேவையில்லை, பேசு. இதுக்கிட்ட அந்த 3 நிமிஷத்துக்கு இதுவும் ஓடணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். சரி, இப்போ எதுக்கு இப்போ ஒன்று வச்சு டப்பிங் பேச வைக்கிறோம் தெரியுமா? நம்மளாம் இப்போ டப்பிங் பேசுகிறோம் தெரியுமா? இதெல்லாம் பழைய வீடியோ போட்டது எல்லாத்தையுமே யூடியூப் காப்பிரைட் போட்டு விடுறானுங்க. ஸோ அதனால் என்ன பாட்டு போட்டாலும் காப்பிரைட்னு வந்துட்டு இருக்குது. அதனால தான் இப்போ நம்மளே ஓன் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கோம். சரியா? சரி பேசுங்க. இந்த ஜேசிபி எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இந்த ஜேசிபி வந்து நான் துபாயிலேருந்து கொண்டு வந்தேன். அதோட என்னதுன்னா, இவன் தான் எப்போவுமே இதை வச்சு விளையாண்டே இருப்பான். நான் விளையாடுற வீடியோ எப்போவுமே விளையாண்டே இருப்பான். இந்த ஜேசிபியில் ஃப்ரண்ட்டில் இருக்க இது வந்து மேலே ஏறிலாம் இறங்கும். சூப்பராக இருக்குதுல்ல? ஆமாம், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இந்த ஜேசிபிலாம் எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குதா இல்லையா? இந்த வீட்டில் தான் அது அதை வச்சு நாங்கள் விளையாடுவோம். அதோட தம்பியும் நல்லா ஜாலியாக விளையாடுவான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி. இப்போ இந்த ஜேசிபி உயிரோடு இருக்குதா இல்லையா வீட்டில்? இல்லை. குப்பை தொட்டிக்கு போயிருச்சா? போகல ஃபுல்லாக. சரி போங்க, பேசுங்க. இவன் தான் இஹான். அதோட இந்த ஜேசிபி ரியல் ஜேசிபி மாதிரியே இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காரை தூக்கிட்டு போனது தான் அவளும் என் தங்கச்சி தான். அவள் பேர் வந்து ஃபசீன். அதோட என்ன, எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குது. அவள் பேர் வந்து ஹனீனா. இப்போ அவன் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான் ஜேசிபி வச்சு. அந்த ஜேசிபி டாய் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா அங்கிட்ட இருக்குது. இப்போ என்னோட இன்னொரு தங்கச்சி ஹனீனா, அவள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருக்கா. இந்த ஜேசிபி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? தெரியும். குப்பை தொட்டிக்கெலாம் போகல, நம்ம ஸ்டோர் ரூமுக்குள்ளே கிடக்குது. தெரியும். அப்பயே நீ சொல்லலை. நான் சொல்லுவேன், பேசு. அதோட இந்த இஹான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி காரை பார்த்தானா இது ஓடி போய் எடுப்பானா. நான் அதை விட மாட்டேன். அவனை அதை தூக்கி வேறு இடத்துல இது பண்ணுவான். என்ன மாதிரியே அவன் எல்லா இடத்த பார்த்தாலும் ஓடி போயிடுவான். ஆமாம், அவனும் என்ன மாதிரியே கார் விதமான எவ்வளோ கார்லாம் வாங்கி தந்துருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி நிறைய காசு இருக்குது. அதுவும் காமிப்போம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோஸில். அவன் வந்து இப்போ என்ன பண்ணான்னா, அந்த மேலே இருக்க அந்த இதை வந்து எடுக்க பார்க்க அந்த ஜேசிபிலேருந்து. ஆனால் என் தங்கச்சி விட மாட்டேன்டா, கிட்ட கொண்டு வர. ஆனால் எடுத்து அவள் பேர் வந்து ஹனீனா.